This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்க முடியும். மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸில் கவர் பண்ண போகிறோன்றது ஸ்லைடில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆகிறப்பவே நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக இன்ட்ராடேயில் ரெக்கவரி இருந்தது. என்ன ரீசன்னால அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல், கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்டர் பை பண்ண ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. பட் டே எண்ட் ஆகுறப்போ நம்மளுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் லோவாக தான், டேனோட லோக்கு பக்கத்தில் தான் ஹிண்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா, மேஜர் செக்டரான மீடியா, ஐடி அண்ட் பேங்கிங் நேம்ஸ்லாம் செல்லிங் இருந்த ரீசன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால மார்க்கெட் இப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஃபினான்ஷியல் இயர் இந்த வர ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால மார்க்கெட் கன்சால்டேஷன் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் பிரெத் இன்னைக்கு பேஸ்க்கு தான் ஃபேவரா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 2543 ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்காங்க. 1416 ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காங்க. 131 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸ்மே இல்லாம அப்படியே இருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், க்ளோஸ் அப்போ சென்செக்ஸ் 361.64 பாயிண்ட்ஸ் ஒரு 0.50% இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு 72,470 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. நிஃப்டி 92.10 பாயிண்ட்ஸ் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 0.42% இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு 22,000 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆனாங்க. சென்செக்ஸ் பேக்ல பவர் கிரிட், பாரதி ஏர்டெல், விப்ரோ, HDFC பேங்க், கோட்டாக் பேங்க் இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸ்ன்னு சொல்றாங்க. 1 to 2% இறங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ், NTPC, LNT அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாமே க்ளோஸ் ஆகுறப்ப கெயின்ஸ் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டில்கோ இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அதானி போர்ட்ஸ், LNT இவங்க எல்லாமே நிஃப்டி பேக்ல டாப் கெய்னர்ஸ். லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா, நிஃப்டி பேக்ல பவர் கிரிட் கார்பரேஷன், ஈச்சர் மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் விப்ரோ. செக்டோரியல் ஃப்ரண்ட் பார்க்குறப்ப பேங்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸ் 0.5% ஈச் இறங்கியிருந்தாங்க. வைல் கேபிட்டல் கூட்ஸ், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல் இவங்க எல்லாமே 0.5 to 1% ஏறியிருந்தாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இன்னைக்கு ப்ராடர் இண்டெக்ஸ் நம்மளோட மெயின் இண்டெக்ஸஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் 0.7% ஏறியிருந்தாங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆகுறப்ப ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரன்சி, நம்மளோட இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங்கரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்ன ரீசன்னால இருக்கலாம்னா, சென்ட்ரல் பேங்கோட இன்டர்வென்ஷன் இருந்ததுனாலையும் அவங்களோட ஏசியன் பியர்ஸ்ல ஏறி இருந்த ரீசன்னாலையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் ரெக்கார்டு லோஸை ரெக்கவர் பண்றதுக்கு இன்னைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களோட லைஃப் டைம் லோ எவ்வளோ ஹிட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட இந்தியன் ருப்பின்னு பார்த்தா 83.43 ருபீஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டாலருக்கு எகெயின்ஸ்டா நம்ம ருப்பி க்ளோஸ் ஆனது 83.28 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது நியர்லி 0.2% ஹையர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 83.42 ருபீஸை கம்பேர் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ்டு ஸ்டாக் நியூஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2% ஏறி இருந்தாங்க ஓப்பனிங் ட்ரேட்ல. என்ன ரீசன்னால அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஒர்த்னா 36.35 crore. நெக்ஸ்ட் கம்பெனி RVNL இவங்க 4% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட அவங்க மெமரண்டம் MOU இன்னைக்கு சைன் பண்ண ரீசன்னால. அடுத்தது HAL இவங்க 4% ஏறி இருந்தாங்க. எதுக்கப்புறம்னா அவங்க கயானா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு வின்னிங் ஆர்டரை வின் பண்ண ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஒர்த்னா ஆர்டர் 194 crore. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைடு IIFL இவங்க 4% இறங்கியிருந்தாங்க. ஏன்னு கேட்டா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் ஆடிட் இருந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ண ரீசனால. நெக்ஸ்ட் மேன்கைண்ட் ஃபார்மா, இந்த ஷேர்ஸ் ரெட்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு 2% ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன்னா 3.2% ஸ்டேக் சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஆயிருக்கு பிளாக் டீல்லன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.